அதிகாரம் 20. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தாலும் மற்றொரு பிரச்சனை வருகிறது. அவர் எருசலேமுக்கு போய் சேருவதற்கு முன்பாகவே சேபா என்பவன் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். தாவீது எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது முதல் வேலையாக தன்னுடைய மறுமனையாட்டிகளை ஒரு காவல் வீட்டில் வைத்து பராமரிக்கிறார். சேபாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அமாசா ஒரு சேனையை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தாவீது அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அமாசாவோ தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதிக்கிறான். தாவீதின் படைத்தளபதிகளில் ஒருவனாகிய யோவாப் என்பவன் அமாசாவை கொண்டு போடுகிறான். தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணின சேபா என்பவன் ஆபேல் பட்டணத்திற்குள் புகுந்து ஒளிந்து கொள்கிறான். ஆபேல் பட்டணத்து மனுஷர் சேபாவின் தலையை வெட்டி யோவாவினிடத்தில் போடுகிறார்கள். கலகம் ஒடுக்கப்படுகிறது. தாவீதின் மந்திரிகள், சம்பிரதி, ஆசாரியர், பிரதானி ஆகியோரை பற்றிய விவரம்.